ரோமர் 11. சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலரெல்லாரும் இரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமேன். ஜெபம். கிருபையை நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் 11வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழி நடத்தும். கர்த்தர் அற்புதங்களின் தேவன். எங்களை ஆச்சரியமாய் இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், தேவைகள் யாவையும் சந்தியும். குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதியின் தேவன். நீதியின் வலகரத்தால் தாங்கி வழி நடத்தும். ஆண்டவரே, முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், மன பயங்கள், கலக்கங்கள், ஆண்டவரே, வியாதிகள், பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தற்கொலை எங்களுக்கு நேராய் புகழ் பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கட்டளையிடும். ஆண்டவரே, எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். நீர் நீதியின் தேவன், நீதியின் வலகரத்தால் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, எங்களுக்கு சோர்வுகள், பலவீனங்கள், மன அழுத்தங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அற்புத சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் காணும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.